அனைவருக்கும் வணக்கம். யூஜிசி நெட் ஜூன் 2026க்கான அட்மிட் கார்டு ரிலீஸ் ஆகிருக்கு. இதுக்கு முன்னாடி யூஜிசி நெட் எக்ஸாம் ஷெட்யூலில் சொன்ன மாதிரியே வர 22ஆம் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக இருக்கிறதால அதுக்கு முந்தின ஒரு 5 நாளைக்கு முன்னாடி, அதாவது 17ஆம் இன்றைக்கி 22ஆம் 30ஆம் வரைக்கும் ஸ்டார்ட் ஆக போகிற எக்ஸாம்ஸ்க்கான ஹால் டிக்கெட்ஸை ஃபுல்லாகவே ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் ஹால் டிக்கெட்டை பற்றின முக்கியமான விஷயங்களை பற்றியும் அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறதை பற்றியும் பார்க்க போகிறோம். உங்கள்கிட்ட இருக்கிற மொபைல், டேப் இல்லை லேப்டாப்பில் கூகுளில் அல்ல ப்ரௌசரில் போய்ட்டு யூஜிசி நெட் அட்மிட் கார்டு 2026 சர்ச் பண்ணிங்கன்னா யூஜிசி நெட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட் வரும். ஸோ இந்த யூஜிசி நெட்டுடைய அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் கிளிக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு அட்மிட் கார்டு ஃபார் யூஜிசி நெட் ஜூன் 2026ன்னு வரும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா ரிலீஸ் அட்மிட் கார்டு ஃபார் யூஜிசி நெட் ஜூன் 2026 எக்ஸாமினேஷன் இருக்கும். நீங்கள் அதை கிளிக் பண்ணி உள்ளே போகிறப்போ உங்களுக்கான ஹால் டிக்கெட்டுடைய இன்டர்ஃபேஸ் வரும். ஹால் டிக்கெட்டுடைய இன்டர்ஃபேஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்களா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அண்டு உங்களுடைய அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்டு இருக்கும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா அவங்க கொடுக்குற கேப்ச்சா இருக்கும். இதெல்லாம் நீங்கள் உள்ளே கரெக்டாக போட்டுட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கான ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிடும். சப்போஸ் உங்கள் அப்ளிகேஷனுக்கான பாஸ்வேர்ட் மறந்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்து அது கேட்குற டீட்டெயிலில் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பாஸ்வேர்டை மாற்றிக்க முடியும். புது பாஸ்வேர்டை போட்டு மறுபடியும் நீங்கள் உங்களோட ஹால் டிக்கெட்டை டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஃபைனலாக யூஜிசி நெட் ஜூன் 2026 எக்ஸாம் எழுத போகிற அனைத்து கேண்டிடேட்ஸ்க்கும் கற்றவை பகிர் யூடியூப் சேனலின் சார்பாக வாழ்த்துக்கள். இது போன்ற மேலும் அப்டேட்களுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் எங்களுக்கான நம்பிக்கையை உண்டாக்கும். நன்றி, வணக்கம்.